ஹலோ எவ்ரிவன். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்னால் என்ன? ஹியூமன் இன்ட்ராக்ஷனுக்கு எப்படி வேரியஸ் லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி ஹியூமனுக்கும் கம்ப்யூட்டர்ஸ்க்கும் இடையிலான இன்ட்ராக்ஷனுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோம். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சி, C++, ஜாவா, ஜாவாஸ்கிரிப்ட், பைத்தன் எக்ஸெட்ரா. இந்த லாங்குவேஜஸில் ஒன்றான பைத்தானை பற்றி தான் வரப்போகிற வீடியோஸில் கற்றுக்க போகிறோம். ஏன் இத்தனை லாங்குவேஜஸ் இருக்கிறப்போ பைத்தான்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா அதர் லாங்குவேஜஸை விட பைத்தான் ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மிஷின் லேர்னிங், வெப் அப்ளிகேஷன், டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் இப்படி நிறைய இடத்துல பைத்தான் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஈவன் ChatGPTயில் கூட பைத்தான் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது பைத்தனை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அண்ட் இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களோட ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் பைத்தான்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். வர்ற ரிசல்ட்டில் ஃபஸ்ட்டு லிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். அதில் டவுன்லோட்ஸில் போனீங்கன்னா லேட்டஸ்ட் வெர்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை வேறு ஏதாவது ப்ரீவியஸ் வெர்ஷன் வேணும்னா விண்டோஸை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய வெர்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் நம்மளுக்கு தேவையான வெர்ஷனை டவுன்லோட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த பர்டிகுலர் வெர்ஷன் வேணும், ஸோ நான் அதை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட OS டைப் தெரிஞ்சிருக்கணும், அதாவது சிஸ்டம் டைப். ஸோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு திஸ் பிசியை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. என்னோடது 64 பிட் OS, ஸோ நான் 64 பிட்டை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். டவுன்லோட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இன்ஸ்டலேஷன். இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 2 செக் பாக்ஸையும் எனபிள் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் நவ் கிளிக் பண்ணுங்கள். செட்டப் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிறது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஓகே, பைத்தான் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போது இந்த ஸ்க்ரீனை க்ளோஸ் பண்ணிவிட்டு சர்ச் பாக்ஸில் IDLEன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுறேன். இதில் வர்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இதுதான் பைத்தனோட கோடிங் பேஜ். இங்கே தான் நம்ம கோடிங்ஸ் ரைட் பண்ண போகிறோம். இப்போது சிம்பிளாக ஹலோன்னு பிரிண்ட் பண்ணலாம். எல்லாமே லோவர் கேஸில் தான் கொடுக்கணும். ஸோ பிரிண்ட் பேரந்தசிஸ் டபுள் குவாட்ஸ்குள்ள ஹலோன்னு டைப் பண்ணி என்ட்ரு கொடுக்குறேன். ஹலோ பிரிண்ட் ஆகிடுச்சு. அடுத்ததாக பிரிண்ட் பேரந்தசிஸ் டபுள் கோட்ஸ்குள்ள ஹலோ எவ்ரிஒன் டைப் பண்ணி இப்போது என்ட்ரு கொடுக்குறேன். ஹலோ எவ்ரிஒன் பிரிண்ட் ஆகிடுச்சு. அடுத்ததாக எப்படி சேவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபைலில் போயிட்டு சேவ் அஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த ஃபைல் எங்கே சேவ் ஆகணுங்கிற டெஸ்டினேஷனை ஓப்பன் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே ஒரு நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. என்னோடய ஃபோல்டருக்கு நான் பைத்தன்னு நேம் வச்சுக்கிறேன். அடுத்து ஃபைலுக்கு சிம்பிள்னு நேம் செட் பண்ணி சேவை கிளிக் பண்ணிக்கிறேன். சேவ் ஆயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபைல் நேம் sample.pyன்னு சேவ் ஆயிருக்கு. இதில் .pyங்கிறது பைத்தனோட எக்ஸ்டென்ஷன். இப்போது நம்ம ஆல்ரெடி ட்ரை பண்ண அதே லைன்ஸை அகெயின் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இதை ரன் பண்ணுறதுக்கு ரன்னில் போயிட்டு ரன் மாடியூலை கிளிக் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஹாய்னு பிரிண்ட் ஆகிடுச்சு.
ரைட் சைடில் இருக்கிறது கோடிங் பேஜ். இங்கே கோடிங் ரைட் பண்ணி ரன் பண்ணுறப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிற பேஜில் அவுட்புட் காட்டும். நெக்ஸ்ட் கம்மிங் வீடியோவில் வேரியபிள்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.